கட்சியின் சின்னத்திற்காக டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்த விஜய். டெல்லி போடும் பிரஷர். சற்று முன் கிடைக்கப்பெற்ற முக்கியமான செய்திகள். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்தை நாடியிருக்காங்க. தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு மற்றும் ஒதுக்கீடு ஆணை 1968 விதியின் கீழ் தங்களுக்கு ஒரு தேர்தல் சின்னத்தை ஒதுக்க கோரி இக்கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தில் செவ்வாய்க்கிழமை மனு அளித்தாங்க. இந்த சின்னம் விவகாரத்தில் டெல்லி விஜய்க்கு எதிராக கேம் ஆடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கட்சியின் இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் தங்களுக்கு விருப்பமான சின்னங்களின் பட்டியலை டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பித்தாங்க. நாங்கள் 10 சின்னங்களின் பட்டியலை சமர்ப்பித்திருக்கோம். இதில் ஏற்கனவே இலவச சின்னங்கள் பட்டியலில் உள்ள 7 சின்னங்களும் அடங்கும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர், கொள்கை மற்றும் பிரச்சாரம் செய்யும் செயலாளர் கேஜி அருண்குமார் தெரிவித்தார். நாங்கள் சொந்தமாக உருவாக்கிய 3 சின்னங்களையும் தேர்தல் ஆணையத்தின் பரிசீலனைக்கு சமர்ப்பித்து வரவிருக்கும் தேர்தலுக்காக அவற்றில் ஒன்றை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருக்கோம் என்று அவர் மேலும் கூறினார். அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல் இக்கட்சியின் மூலம் தேர்தல் களமாக இருக்கும். கடந்த 2024 பிப்ரவரி 2 அன்று இக்கட்சி தொடங்கப்பட்ட போதிலும் மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்த்தது. மேலும் 2024 மற்றும் 25 ஆண்டுகளில் நடைபெற்ற விளவங்கோடு, விக்கிரவாண்டி மற்றும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல்களிலும் போட்டியிடாமல் விலகியே இருந்தது. இதற்கிடையேதான் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு தேர்தலை மையமாக வச்சு டெல்லி புதிய செக் ஒன்றை வச்சிருக்காங்களாம். விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கட்சிக்கு அவர்கள் கேட்கும் சின்னம் கிடைக்காமல் போகலாம் என்று அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2026 ஆண்டு நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விஜயோட கூட்டணி குறித்து பேச வேண்டும் என இபிஎஸ்ஸை அமித்ஷா கேட்டுக்கொண்டாராம். இது தமிழக அரசியலில் ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. அதிமுக கட்சி வட்டாரங்கள் மூலம் கிடைத்த தகவலின்படி அமித்ஷா தனிப்பட்ட முறையில் இபிஎஸ்ஸுக்கு தொலைபேசி வாயிலாக கோரிக்கை விடுத்திருக்காரு. விஜயை என்டிஏ கூட்டணியில் சேர்ப்பது மிக முக்கியமான பணி என்று அமித்ஷா அப்போது வலியுறுத்தியிருக்காரு. ஏதாவது செய்யுங்க, எந்த ஆஃபர் வேண்டுமானாலும் கொடுங்க, விஜயை சம்மதிக்க வைத்து தமிழக பாஜக, அதிமுக மற்றும் டிவிகே ஆகிய 3 கட்சிக்கும் வரும் தேர்தலில் இணைந்து செயல்படுவதை உறுதி செய்யுமாறு இபிஎஸ்ஸுக்கு அமித்ஷா அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. மேலும் தமிழகத்தில் உள்ள உள்ளூர் பிரச்சனைகளில் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து இரு தலைவருக்கும் இடையே பரஸ்பர நம்பிக்கையை வளர்க்குமாறும் அமித்ஷா இபிஎஸ்ஸை கேட்டுக்கொண்டதா தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இன்னொரு பக்கம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல என இந்திய தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தது. தாவேகா அங்கீகரிக்கப்படாத கட்சி, அதன் அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோர முடியாது என தேர்தல் ஆணையம் வாதம் வச்சிருக்கு. தாவேகா அங்கீகாரத்தை ரத்து செய்ய கோரி தொடக்கப்பட்ட வழக்கில் தமிழக அரசு டிஜிபி பதில் தர ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. மேலும் ரோடு ஷோ நிகழ்ச்சிகளுக்கு வழிகாட்டு விதிமுறைகள் வகுக்கக்கூடிய அனைத்து வழக்குகளையும் ஒரே அமர்வு விசாரிக்கும் என்று தலைமை நீதிபதி அமர்வு தெரிவிச்சிருக்கு. இதை மனதில் வைத்து விஜயிடம் பேசிய டெல்லி வட்டாரங்கள், நீங்கள் ஒரே நேரத்தில் 2 ஆளும் கட்சியை எதிர்க்க முடியாது, இங்கே பாஜக அங்கே திமுகவை ஒரே நேரத்தில் எதிர்க்க நீங்கள் ஜெயலலிதா கிடையாது, உஷாராக இருங்க, இப்போது வழக்கில் வசமாக மாட்டி விடாதீங்க, கவனமாக இருங்க, கோர்ட் உங்கள் மீது கோபத்தை காட்டிவிட்டது, டெல்லி சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் தாக்குப்பிடிக்க முடியாது, கவனமாக இருக்கவும், உங்களுக்கு தேர்தல் நேரத்திலும் எங்கள் லாபி தேவை, நீங்கள் அங்கீகாரம் பெற்ற கட்சி கிடையாது, அப்படி இருக்க எப்படி ஆட்சிக்கு வர நினைப்பீர்கள், முதலில் உங்களுக்கு ஒரு சின்னம் கிடைக்குமா, தமிழ்நாடு முழுக்க தொகுதிக்கு தொகுதி வேறு சின்னம் கொடுத்தால் என்ன செய்வீர்கள், அதை வாங்கவும் கோர்ட்டுக்கு செல்ல நேரிடும், இதற்கு தான் டெல்லி லாபி தேவைப்படும், சின்னம் கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் அரசியலில் சின்ன பின்னம் ஆகிவிடுவீர்கள், மறக்க வேண்டாம் என்று விஜயிடம் டெல்லி கூற இருக்கான். இதை அடிப்படையாக வைத்தே விஜய் பாஜக இடையே கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராராம். விஜய் அரசியல் ரீதியாக கடும் நெருக்கடியில் சிக்கியிருக்காரு.
விஜய்க்கு எதிராக கரூர் வழக்கு இருக்குது. இந்த வழக்கு விஜய்க்கு தான் சிக்கல். விஜய் கூட்டத்திற்கு தாமதமாக வந்தார். மிக லேட்டாக கூட்டத்திற்கு வந்தது. அதோடு கூட்டம் அதிகரிக்க வேண்டும் என்று சில இடங்களில் காத்திருந்தார். அதன்பின் போலீஸ் சொன்ன அறிவுரைகளை கேட்கவில்லை. இப்போது வழக்கு சிபிஐ வசம் இருப்பதால் சின்னம் விவகாரத்தோடு சேர்த்து சிபிஐ வழக்கும் விஜய்க்கு நெருக்கடியாக மாறியிருக்கு.